அமாவாசை நாள்ல பிறந்தவங்களுக்கு திருட்டு குணம் இருக்குன்னு சொன்னா, ஆஞ்சநேய சுவாமி ஹனுமத் ஜெயந்தி என்னைக்கு கொண்டாடுறோம்? மார்கழி மாசம் அமாவாசையில தானே கொண்டாடுறோம். அப்ப மார்கழி மாசம் அமாவாசையில அவர் பிறந்திருக்காருன்னும் பொழுது அனுமாருக்கு போய் திருட்டு குணம்னு சொல்ல முடியுமா? இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. இது போக லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இருக்கிற திருடர்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, எல்லா திருடர்களும் அப்ப அமாவாசை நாள்ல தான் பிறந்திருப்பாளா? மற்ற நாள்ல பிறந்தவன் திருடனா இருக்க மாட்டானா என்ன? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆக இதற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் நிஜம். இப்படி எப்படி தெரியுமா இவங்க லாஜிக்கலா யோசிக்கிறா? பௌர்ணமி நாளன்று பிறப்பவர்களுக்கு அரச யோகம் இருக்கும் சொல்றா. பொதுவா பௌர்ணமியில பிறந்தான்னா அவன் ராஜயோகத்தோட இருப்பா, ராஜபோகத்தோட இருப்பா, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அவனுக்கு வந்து சேர்ந்து விடும். எதுவுமே கஷ்டப்படாமலேயே அவனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம்ங்கிறது சௌகரியமா இருக்கும். பௌர்ணமியில பிறந்தான்னு ஒரு ரூல் வச்சிருக்கா. அதையே ஆப்போசிட்ல போகும் பொழுது, அமாவாசை நாள் என்று வரும் பொழுது சந்திரனானவர் முழுக்க முழுக்க வலுவிழந்து இறந்து விடுவார். அப்படி இருக்கின்ற நாளிலே பிறப்பவர்கள் சற்று கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வர முடியுங்கிற மாதிரி வச்சிருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்திலே இந்த திருட்டு குணம் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையா ஈஸியா கிடைக்க வேண்டியது கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் கிடைக்கணும் போது அந்த மாதிரி வந்துடலாமோங்கிற மாதிரி இவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை.